ஸோ நான் ஹீட்டை வந்து ஹையில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சுக்கணும். இதில் 1/2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிச்சுண்டு வருது. வந்து மரவள்ளி கிழங்கு இருக்குது, 300 கிராம் மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு இதில் பீஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு இதை வந்து அவிச்செடுப்போம். கொஞ்சம் உப்பு சேர்க்கணும், நிறைய சேர்க்க தேவையில்லை. இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு சேர்த்து இதை நல்லா அவிச்செடுப்போம். இது ஒரு 10 நிமிஷமாக தான் அவிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் அவியணும். இது 12 நிமிஷம் தான் அவிச்சிருக்கிறேன். இப்போ இதை அவிஞ்சிட்டுது. ஆகலும் கூட அவிச்சிங்கன்னு சொன்னால் சரியான களியாக போயிடும். ஸோ இப்போ நான் வந்து இதை அவிச்சிட்டேன். இப்படி எடுத்து முள்ளுக்கரண்டியால் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முள்ளுக்கரண்டி இந்த சிம்பிளாக இன்சர்ட் ஆகிருக்குது. ஸோ இப்போ இது குக் பண்ணி முடிஞ்சுது. இப்போ இதை வடிச்செடுப்பேன். இந்த துயலை வந்து இந்த உரலில் எடுக்க போகிறேன். இதில் வந்து 8 பச்சை மிளகாய் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேருங்க. ஸோ இதில் வந்து நான் போடுறேன் 8 சின்ன பச்சை மிளகாய். ஸோ இப்போ இதை வந்து நல்லா இடிப்போம். ஸோ இதை வந்து லைட்லியாக வந்து இதை இடிச்சிருக்கிறேன். இப்போ இதை இடித்த பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தேன்னு சொன்னால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் போன 2 கடையிலையும் சின்ன வெங்காயம் இல்லை. ஸோ அதுக்கு நான் வந்து ஜஸ்ட் நார்மல் வெங்காயம் பாய்க்கிறேன். ஒரு மீடியம் வெங்காயம் இருக்குது. இப்போ இதையும் போட்டு இடிச்செடுப்போம். இதுக்கு வந்து நீங்கள் தேவையான அளவு உப்பு சேருங்க. இப்போ இதை நல்லா இடிச்செடுப்போம். சிலாக்கள் வந்து இந்த துயல் செய்கிறதுக்கு காஞ்ச மிளகா பாய்ப்பாங்க. பட் எங்கட மம்மியாக்கள் எப்பயும் வந்து பச்சை மிளகா தான் யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ இதை நான் பிடிச்சிருக்கிறேன். ஆளும் பட்டை அடிக்கையில் ஒரு அளவுக்கு நறுவில் அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து 50 கிராம் தேங்காய் பூ துருவி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தேங்காய் பூவையும் போட்டு இதை அடிப்போம். ஸோ அந்த தேங்காய் பூ போட்ட பிறகு நான் அவிச்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் அடிச்செடுப்போம். ஸோ என்னட்ட இருக்கிறது சின்ன உரல் தான், எல்லாத்தையும் உண்ட கூடியலாது. ஸோ கிழங்கு வந்து ஆகலும் நீங்கள் வந்து கூட இடிக்க தேவையில்லை. ஓகே, இந்த மரவள்ளி கிழங்கு போட்டு இப்போ இடிச்சிட்டேன். இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு பவுலில் எடுப்போம். ஸோ இந்த பவுலில் கிள்ளி எடுப்போம். இதை வந்து இப்போ நான் செப்பரேட்டாக வந்து கிள்ளி எடுத்துருக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் இதில் வந்து லைம் இருக்குது, தேசிக்காய் புளி. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் விடலாம், இல்லாட்டியும் விட தேவையில்லை. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரவள்ளி துவையல் எல்லாம் செய்து முடிஞ்சுது. இதுதான் எங்களோட மம்மியோட ஃபேமிலி ஜஃப்னாவில் வந்து இந்த மரவள்ளி துவையல் செய்கிறவங்க. ஸோ இப்போ இது செய்து முடிஞ்சுது.